ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு 4/10/2025 ஈவினிங் 6 o'clock நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 4/10/2025 ஈவினிங் 6 o'clock ஓபன் ஆகுது. 8/10/2025 நைட்டு 12 o'clock ஓட டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓவராலா உங்களுக்கு 4 days வந்து டைம் கொடுத்துருக்கோம். இந்த 4 daysக்குள்ள இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துருங்க. இந்த டெஸ்ட்டை நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். இதோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுல கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்போம். மேக்ஸ்ல 25, ரீசனிங்ல 30 கொஸ்டின், சயின்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின், 100 மார்க்குக்கு எக்ஸாம், நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. இந்த டெஸ்ட்டை நீங்க உங்களோட லேப்டாப்லயும் அட்டன் பண்ணிக்கலாம், மொபைல் போன்லயும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். மொபைல் போன் நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், iOS வச்சிருந்தாலும் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு போன்ல டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்திருப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணணும். iOSல லாகின் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஆப் ஸ்டோர்ல போயிட்டு கிளாஸ் பிளஸ் நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஓகே, லாகின் பண்ணக்கூடிய மெத்தட் தான் டிஃபரெண்ட், மற்றபடி டெஸ்ட் எல்லாருக்கும் காமனா தான் இருக்கும். ஸோ iOSல நீங்க லாகின் பண்றதுக்கு உங்களோட ஆப் ஸ்டோர்ல கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோட் என்டர் பண்ணணும். அந்த இடத்துல BQJJன்னு என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பருக்கு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு OTP வரும். அதை வச்சு நம்ம ஆப்புக்குள்ள லாகின் பண்ணிடலாம். இப்போ நான் வெப்சைட்ல அட்டன் பண்ணணும் மேடம், என்கிட்ட லேப்டாப் ஆர் PC தான் இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் லேப்டாப் ஆர் பர்சனல் கம்ப்யூட்டர்ல அட்டன் பண்றதுக்கு web.classplasapp.com குள்ள வாங்க. வந்ததுமே ஆர்கனைசேஷன் கோட் உங்களுக்கு கேட்கும். அதுல BQJJE என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு OTP வரும். அதை வச்சு நீங்க லேப்டாப் ஆர் PCல லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வெப்சைட்டுக்குள்ள அட்டன் பண்ண போறேன். நான் சொன்ன மாதிரி web.classplasapp.com குள்ள வந்துட்டேன். இந்த வெப்சைட்டோட லிங்க், ஆர்கனைசேஷன் கோடோட லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெப்சைட்ல அட்டன் பண்றதுக்கு web.classplasapp.com குள்ள வந்துட்டேன். உள்ள வந்தது எனக்கு ஆர்கனைசேஷன் கோடு கேக்குது. அதுக்கு நான் BQJJன்னு என்டர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த கோடு எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம டெஸ்டோட லிங்க் வந்து நம்ம டெலகிராம் சேனல், டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்லயும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதுல இருந்தும் நீங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த டெஸ்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எவ்வளவு காம்படிஷன் இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஆர்கனைசேஷன் கோட் என்டர் பண்ணிட்டு என்னோட மொபைல் நம்பர் நான் என்டர் பண்றேன். இந்த இடத்துல நீங்க உங்க மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ப்ரொசீட் செக்யூர்லி இருக்கு இல்லையா? சோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ ப்ரொசீட் செக்யூர்லி கிளிக் பண்ணதும் என்னோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTPயை நான் இந்த இடத்துல என்டர் பண்றேன். உங்களுக்கு என்ன OTP வந்திருக்கோ அதை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை OTP கொடுங்க. வெரிஃபை OTP கொடுத்ததும் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி OTP வெரிஃபைட் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க நம்ம வெப்சைட்டுக்குள்ள லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் டி டெஸ்ட் சீரிஸ் 2025 இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சுக்குள்ள தான் நாம வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஓகேவா? சோ டெஸ்ட் பேட்சுக்குள்ள தான் இந்த மெகா லைவ் டெஸ்ட் வந்து நடக்குது. சோ இந்த குரூப் டி டெஸ்ட் சீரிஸ் 2025 இருக்கு இல்லையா? இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ஓவர் வியூ இருக்கும், அதுக்கப்புறம் கண்டென்ட் இருக்கும். ஓகே, சோ ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டுக்குள்ள போங்க. ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள போனதும் உங்களுக்கு குரூப் டி மெகா லைவ் டெஸ்ட் இருக்கும். கண்டென்ட் கிளிக் பண்ணதும் குரூப் டி மெகா லைவ் டெஸ்ட் இருக்கும். சோ இந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். குரூப் டி மெகா லைவ் டெஸ்ட் இங்கிலீஷ், குரூப் டி மெகா லைவ் டெஸ்ட் தமிழ் இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கு கீழேயும் இன்னும் நிறைய டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் எல்லாமே நீங்க அட்டன் பண்றதுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மெகா லைவ் டெஸ்ட் வந்து எல்லாருமே ஃப்ரீயா அட்டன் பண்ணிக்கலாம். நான் சொல்றது புரியுதா? கண்டென்ட்டுக்குள்ள வர போறீங்க. கண்டென்ட்டுக்குள்ள வந்ததுமே குரூப் டி மெகா லைவ் டெஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் இருக்கும். சோ இத கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட் இருக்கும். குரூப் டி மெகா லைவ் டெஸ்ட் இங்கிலீஷ், குரூப் டி மெகா லைவ் டெஸ்ட் தமிழ் இருக்கும். ஓகே, இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணுங்க. தமிழ் அட்டன் பண்றீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணுங்க. சோ இப்போ நான் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ண போறேன். இந்த இங்கிலீஷ் பக்கத்துல இருக்கக்கூடிய அட்டம் டெஸ்ட்டை வந்து நான் கிளிக் பண்றேன். சோ கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஜெனரலான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வரும். அதை ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஓகே, அந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஓகே, கிளிக் பண்ணிட்டு இங்க அட்டம் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த அட்டம் டெஸ்ட்டை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓபன் ஆகும். ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க கரெக்டா ரீட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஓகே, நான் இப்ப இதுக்கான ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். இங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். கொடுத்ததும் பாருங்க, நான் ஆன்சர் பண்ண கொஸ்டினோட இது கலர் எல்லாமே எனக்கு வந்து கிரீன் கலர்ல இருக்கும். ஓகேவா, சோ நான் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பர்பிள் கலர்ல இருக்கும். ஓகே, இப்ப இந்த கொஸ்டினை வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இது பர்பிள் கலர்ல சேஞ்ச் ஆகும். அதே இது எனக்கு ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தேன். இப்போ நான் மார்க் ஃபார் ரிவ்யூ மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பர்பிள் கலர் சேஞ்ச் ஆகுதா. இப்போ நான் தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன், இதுக்கு வந்து ஏதோ நான் ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ சூஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தேன் அப்படின்னா அந்த பர்பிள் கலர் வித் கிரீன் கலர் காட்டும். ஓகேவா, சோ எக்ஸாம்லயும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கலர் சேஞ்சஸ் எல்லாமே இருக்கும். நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா கிரீன் கலரா இருக்கும். இல்ல நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இந்த கொஸ்டினை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து நீங்க கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல இருக்கும். நான் எந்த ஆன்சருமே பண்ணாம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இது எல்லாமே என்ன கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல காட்டும். ஓகேவா, ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு கிரீன் கலர்ல காட்டும். சோ கரெக்டா நான் 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். குரூப் டியோட பேட்டர்ன் படி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். சோ கரெக்டா நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா, சோ அட்டன் பண்ணி முடிச்சிட்டு ஃபைனலா இந்த 1.5 மணி நேரம் முடிஞ்சதுமே ஆட்டோமேட்டிக்காவே டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். இங்க சைட்ல உங்களுக்கு டைமர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். 1.5 மணி நேரம் முடிஞ்சதுமே டெஸ்ட் சப்மிட் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்க சப்மிட் பண்ண போறீங்க அப்படின்னா இங்க சப்மிட் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு எண்ட் திஸ் டெஸ்ட்னு கேட்கும். சோ அதுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ண போறீங்கன்னா சப்மிட் டெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். சப்மிட் ஆகிட்டு நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஓகே, சோ எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, நான் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கேன். சோ ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா, சோ அதுக்கப்புறம் இங்க வியூ சொல்யூஷன் இருக்கு இல்லையா, சோ எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க, ரேங்க் என்னங்கிற எல்லா டீடைலுமே இதுல வந்து வந்துரும். இந்த சம்மரிக்குள்ள போனீங்க அப்படின்னா எத்தனாவது ரேங்க் வாங்கிருக்கீங்க, எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, அக்யூரசி எவ்வளவு, ஒவ்வொரு கொஸ்டின்ல எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க கூடிய டீடைல்ஸ் எல்லாமே பாத்துக்கலாம். இங்க ப்ளூ கலர்ல வியூ சொல்யூஷன் இருக்கு இல்லையா, இந்த வியூ சொல்யூஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் நீங்க அட்டன் பண்ண டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் எல்லாமே உங்களுக்கு ஓபன் ஆகும். சோ டெஸ்டோட சொல்யூஷன் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டீடைல்டான சொல்யூஷன் வந்து நீங்க பாத்துக்கலாம். டெஸ்ட் முடிச்சதுமே ஒவ்வொரு கொஸ்டினுக்குமான சொல்யூஷன் வந்து டீடைல்டா உங்களுக்கு கொடுத்துருப்போம். நீங்க தமிழ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் எல்லாமே தமிழ்ல ஓபன் ஆகும். இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா சொல்யூஷன் எல்லாமே இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். ஓகே, சோ எல்லா கொஸ்டினுக்குமே உங்களுக்கு வந்து டீடைல்டா சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்போம். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு குறைஞ்சது ஒரு 2.5 மணி நேரமாவது உட்காந்து தரோவா அனலைஸ் பண்ணுங்க. அப்பதான் எந்தெந்த டாபிக் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எது வீக்கா இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ எத்தனை டைம்னாலும் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அகைன் செகண்ட் டைம் அட்டன் பண்ண போறீங்கன்னா ரீ அட்டம் டெஸ்ட் வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அட்டன் பண்ணும்போது என்ன ரேங்க் வாங்குறீங்களோ அந்த ரேங்க் தான் அப்படியே வரும். எத்தனை டைம் ரீ அட்டம் பண்ணாலும் மார்க் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர ரேங்க் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற ரேங்க் தான் அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். குரூப் டி மெகா லைவ் டெஸ்ட் தமிழ் இருக்கு இல்லையா, இப்ப தமிழ் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த தமிழுக்கு நேரா இருக்கக்கூடிய அட்டம் டெஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்ல ஓபன் ஆகும். சேம் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் கொடுங்க, செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க, அட்டம் டெஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்க உங்களுக்கு தமிழ்ல ஓபன் ஆகுது. ஓகே, சோ இது எல்லாத்தையுமே கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. எல்லா கொஸ்டினையுமே ரீட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் எல்லாமே சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு ஃபைனலா நீங்க ஆன்சர் கரெக்டா இப்போ சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் கிரீன் கலர்ல வரும். ஓகே, ஆன்சர் பண்ணாத கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெட் கலர்ல வரும். 1 2 3 4 5 இந்த ஆர்டர்ல தான் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் நீங்க போயிட்டு வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ரீசனிங் வந்து அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் ரீசனிங், அதுக்கப்புறம் மேக்ஸ். ஏன்னா ஜெனரல் அவேர்னஸ்லயும் சயின்ஸ்லயும் ரொம்ப கால்குலேஷன் பார்ட் இருக்க போறது இல்ல. ஜஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் பண்ண போறீங்க. ரீசனிங்ல கொஞ்சம் தான் கால்குலேஷன் இருக்கும். ஃபைனலா மேக்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா மேக்ஸ்ல வந்து நிறைய கால்குலேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்டே மேக்ஸ் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலா ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ரீசனிங் ரீட் பண்றதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ்ல 25 இருக்கும், அதை அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரீசனிங்ல 30, அதுக்கப்புறம் மேக்ஸ்ல 25 இருக்கும். சோ இந்த ஆர்டர்ல அட்டன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 70க்கு மேல அட்டன் பண்ற மாதிரி பாருங்க. நீங்க ஒரு டாப்பர் அப்படின்னா 80க்கு மேல 85க்கு மேல அட்டன் பண்ணுங்க. ஓகே, சோ எல்லாருமே ஒரு 70க்கு மேல அட்டன் பண்ணிட்டீங்கன்னா கட் ஆஃப் வந்து அந்த 70 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஓகே, 70க்கு மேல அட்டன் பண்ற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க வித் 100% அக்யூரசியோட. சோ இதே மாதிரி நீங்க டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சப்மிட் டெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகிரும்.
எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க கூடிய டீடைல்டான ரிப்போர்ட் இதுல வந்துரும். சோ அதுக்கப்புறம் இங்க வியூ சொல்யூஷன் இருக்கு இல்லையா? சோ அந்த வியூ சொல்யூஷனை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னவோ அது எல்லாமே கரெக்டா இருக்கும். அதே மாதிரி சொல்யூஷனும் இங்க வந்து டீடைல்டா தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயுமே சொல்யூஷன் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் பத்தின இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்க. குரூப் டிக்கு நான் இன்னுமே நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும் மேம். நவம்பர் 17ல எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இன்னும் நான் சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு 400க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்னு எல்லாமே இருக்கும். ஃபுல் டெஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 35 to 40 டெஸ்ட் கிட்ட கொடுத்துருப்போம். அது போக சாப்டர், செக்ஷனல் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ நான் இன்னுமே நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 599. சோ நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம் விஜயதசமிக்கு. அதுல எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆஃபரும் குரூப் டியோட டெஸ்ட் பேட்சுக்கான ஆஃபரும் இன்னும் ஓப்பன்ல இருக்கு. சோ இன்னைக்கு நீங்க குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ண போறேன். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, சோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு விஜயதசமிக்கு ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. 5/10/2025 ஓட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2500 பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 year வேலிடிட்டிக்கு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 o'clock ஓட க்ளோஸ் ஆகுது. 5/10/2025 ஓட ஆல் இன் ஒன் கோர்ஸ் அண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும் ஆஃபர் அவைலபிளா இருக்கு. சப்போஸ் நீங்க டெஸ்ட் பேட்ச் ஆர் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு டெஸ்ட் பேட்சோட லிங்க் வந்து கொடுத்திருப்பேன். ஓகேவா? அதே மாதிரி ஆர்கனைசேஷன் கோடும் இருக்கும். அதே மாதிரி வெப்சைட்ல அட்டன் பண்றதுக்கு web.classplusapp.com ஓட லிங்க். ஓகே, சோ எல்லா லிங்க்குமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சப்போஸ் இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்றதுல எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, நம்ம டெலகிராம் சேனல், டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல இந்த லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணிருப்பேன். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த லைவ் டெஸ்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். எல்லாருமே 70க்கு மேல ஸ்கோர் பண்ற மாதிரி பாருங்க. ஓகே, டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா 85க்கு மேல ஸ்கோர் பண்ணுவாங்க. சோ 70க்கு கம்மியாகாத மாதிரி ஸ்கோர் எடுங்க. ஓகேவா? ஏன்னா 70க்கு மேல எடுத்துட்டோம்னாலே ஒரு சேஃபான இதுல இருந்துடலாம். பிடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகி உள்ள போயிடலாம். ஓகே, சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.